வணக்கம். இயற்கை எழில் கொஞ்சுகிற தென்காசி சுற்றுலாவில் நாங்கள் ஏற்கனவே குற்றாலம் மற்றும் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் வீடியோவை போட்டிருக்கோம். நாம் அடுத்து போக போகிற இடம்தான் பன்மொழி திருமலை குமாரசுவாமி கோவில் மற்றும் கேரளாவின் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற அச்சன் கோவில். ஒரு த்ரில்லான மேற்கு தொடர்ச்சி மலை பயணத்திற்கு தயாராகுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென்காசி நகர்ல இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஊர் பன்மொழி. இந்த ஊரோட மலைக்குன்றின் மேல இருக்கிற முருகன் கோவில் தான் திருமலை குமாரசுவாமி கோவில். இந்த கோவில்ல அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில் இருக்கிற மலையில இருந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த காட்சியை பார்க்கலாம். ஒரு காலத்துல இந்த கோவிலுக்கு வரணும்னா சில நூற்றுக்கணக்கான படிகள் ஏறி தான் வர முடியும். அதிலும் வயசானவங்க வர்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ மலை மேல வர்றதுக்கு ரோடு போட்டிருக்காங்க. இதனால உங்களுடைய கார், வேன் போன்ற சொந்த வாகனங்கள்லயே மலையோட மேல் பகுதியில் இருக்க கோவில் வரைக்கும் வரலாம். கோவில் சார்பாக பஸ்ஸும் இங்க இயக்கப்படுது. அதுலயும் குறைவான கட்டணத்துல நீங்க இங்க வரலாம். கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களை நீங்க கீழேயே வாங்கிட்டு வந்துருங்க. மேல ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்கு. அந்த கடையிலையும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த கோவிலுக்குள் வீற்றிருக்கிற திருமலை குமாரசுவாமிக்கு நிகரான அழகு இந்த கோவிலை சுற்றி இருக்கிற இயற்கையோட அழகாக தான் இருக்க முடியும். அதுலயும் இந்த தெப்பக்குளத்திற்கு பின்னாடி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகே ஒரு கொள்ளை அழகுதான். இந்த கோவிலை மையமா வைத்து நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பா சமீபத்தில் வெளியான புஷ்பா படத்தினுடைய ஒரு காட்சி இங்க தான் படமாக்கப்பட்டது. பன்மொழி திருமலை குமாரசுவாமி கோவிலை தரிசனம் பண்ணிட்டு நாங்க அடுத்து பயணம் பண்ண இடம் கேரள மாநிலத்தின் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள அமைஞ்சிருக்கிற அச்சன் கோவில் தர்மசாஸ்தா கோவில். இந்த கோவில் பன்மொழியில இருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. பன்மொழி மற்றும் செங்கோட்டை போன்ற பகுதிகளில் இருந்து தினமும் காலை மற்றும் மதிய வேளைகளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் இங்க பேருந்துகள் இயக்கப்படுது. மற்ற நேரத்தில் உங்களோட சொந்த வாகனங்கள்ல மட்டும்தான் வர முடியும். யானைகள் மற்றும் காட்டு விலங்குகள் நடமாடக்கூடிய அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள பயணம் பண்றதே ஒரு த்ரில்லான அனுபவம் தான். இங்க போறதுக்கு வனத்துறையோட அனுமதி வாங்கித்தான் போக முடியும். இந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே மேக்கரை அப்படிங்கிற ஊர்ல ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு. அதுலயும் நீங்க போய் பல விளையாட்டுக்களை விளையாடி என்ஜாய் பண்ணலாம். நான் அந்த பார்க்குக்கு போய் வீடியோ போடணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக போய் ஒரு வீடியோ போட்டுடலாம். அதையும் தாண்டி கொஞ்ச தூரம் பயணம் பண்ணுனா கும்பக்கரை அருவி இருக்கு. இந்த அருவியில குளிக்கிறது இப்போ பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. இது தவிர இங்க போற வழியெல்லாம் சின்ன சின்ன நீரோடைகள், அருவிகள் மற்றும் ஆறுகளையும் நீங்க பார்க்கலாம். நீங்க மழை பெய்யுற டைம்ல போனீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். ஏன்னா ஆங்காங்கே காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அச்சங்கோவில் ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கிற தர்மசாஸ்தா கோவில் கேரளாவில் இருக்கிற முக்கியமான 5 ஐயப்பன் கோவில்கள்ல இதுவும் ஒன்று. மற்ற இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா குளத்துப்புழா, ஆரியங்காவு, சபரிமலை, காந்தமலை மற்றும் இந்த அச்சங்கோவில். பாம்பு கடிக்கு ஐயப்பனோட பிரசாதத்தை மருந்தாக கொடுத்து நிறைய பேருக்கு குணமாயிருக்கிறது இந்த கோவிலோட தனி சிறப்பு. அச்சங்கோவில் மலை கிராமத்துல தங்குறதுக்கு லாட்ஜ் மற்றும் ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸும் இங்க இருக்கு. தென்காசி சுற்றுலா சீரீஸ்ல பன்மொழி திருமலை குமாரசுவாமி கோவிலையும் அச்சங்கோவிலையும் தரிசனம் பண்ண திருப்தியோட இங்க இருந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.